அஜித் அவர்களை வச்சு இயக்க போறாங்க உதயநிதி அவர்கள், அதாவது ரெட் ஜெயிண்ட் அப்படின்ட்டு. ரெட் ஜெயிண்ட் கிட்டத்தட்ட படம் ப்ரொடியூஸ் பண்ணியே ரொம்ப நாட்கள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு காதலிக்க நேரமில்லை படம் சமீபத்தில் பார்த்துருந்தோம். எதனால சில இந்த ஆர்வம்? அவரும் அக்டோபர் தான் ரேஸை முடிச்சுட்டுலாம் வரப்போறாரு. அந்த பொங்கலுக்குள்ளார அது எடுத்துட முடியுமா? எதனால அஜித் பக்கம் அவங்களோட பார்வை திரும்பி இருக்கு? ஆமாம், விஜய் வந்துட்டார் இல்லைங்க. விஜய்க்கு நேரடி போட்டியாளர் யார்? இவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் அவருக்கும் இருக்குங்கும் பொழுது அப்போ அது அவங்களுக்கு தேவைப்படும்ல. அரசியலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அந்த ரேஸை முடிச்சுட்டு அவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு படம் அஜித் அவர்கள் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு பார்வையும் இல்லைங்க. அவர் அஜித்துக்கு இப்போ ஒரு இது இருக்கும்ல, என்னடா இது நம்மளோட வந்து சினிமாவில் போட்டி போட்ட ஒரு ஆள் இன்றைக்கி அரசியலுக்கு போய் அவ்வளோ தூரம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு, எங்கே போனாலும் ஒரு தலைவராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது இருக்கும்ல. அப்போ நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது கூட அவருடைய எண்ணமாக இருக்கும்ல. நீங்கள் வன்மம் வேண்டாம், வன்மமாக பேசாதீங்கன்னு பல பேர் சொல்லலாம். ஆனால் வன்மம் எதுங்கிறத அவங்க அனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் இதுதான். யார்கிட்ட வன்மம் இருக்குங்கிறத இவங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. ஓகே, இதனால தான் நீங்களே சொல்லியிருந்தீங்க அந்த அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம். ஆனால் அந்த இப்போ ட்ரெஸ் கோடு, அந்த காரில் இருந்த கலரு, அந்த கட்சியின் குடியில் இருந்ததெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இல்லை. அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. விஜய்க்காகலாம் அவர் பண்ணலைங்கிறத நம்ம அப்போவே சில வீடியோக்களில் பேசியிருக்கோம். அது வேற, இது வேற. ஓகே, அந்த சம்பள விஷயமும் பேசியிருந்தீங்க சார். விஜயை தாண்டின சம்பளம் அஜித் அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதா, அது எவ்வளோ சாத்தியம்? இனிமேட்டு இப்படி தான் இருக்க போகுதா? இல்லைங்க, நீங்கள் அரசியல் இதுதான் வந்து நம்முடைய அரசியல் நகர்வு, அரசியல் தந்திரம்னு ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது வந்து நீங்கள் அரசியல் செலவாக தான் அதை பார்க்க போகிறீங்க. ஒரு நடிகருக்கான சம்பளமாக பார்க்க போகிறதில்ல. அப்போ கட்டாயமாக கொடுப்பாங்க. ஆனால் அஜித் அவர்களை இயக்கிறதுக்கு சிறுத்தை சிவா ரெடியாக இருக்காரு, வினோத் மறுபடியும் ரெடியாக இருக்காரு. இவங்கள பெரிய விட்டுட்டு எதனால் சார் வந்து விஷ்ணுவர்தன் அப்படின்ற ஒரு அவர் நீண்ட காலமாக ஒரு போராட்டத்தில் இருக்காருங்க. அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணின்னு நீண்ட காலமாக ஒரு முயற்சி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடுவில் விஷ்ணுவர்தன் மேலேயே அவர் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தார். விஷ்ணுவர்தனை சந்திக்காமலாம் இருந்தார். பட்டு விஷ்ணுவர்தனுடைய மனைவியும் ஷாலினியும் நெருங்கிய தோழர்களாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப அந்த மன வருத்தத்தை ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். பட் என்னவோ அவருக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று விஷ்ணுவர்தனை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அஜித் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு இயக்குனராக இருப்பார். ஸோ எல்லாத்துக்கும் வசதியானவர்களை தானே கூட வச்சுக்க முடியும்.